இருக்க ஜெனரேஷன்ல இருக்கிற அம்மா எல்லாமே வந்து ஆண்டர்பிரனர்ஸ் ஆயாச்சு, செல்ஃப் ஆண்டர்பிரனர்ஸ் ஆயாச்சு. அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு பங்கை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறு தொழில் பண்றாங்க, ஏதோ ஒரு கூட நெய்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி வந்தாச்சு. அப்ப ஏன் இந்த பேரண்டிங்கை மட்டும் நம்ம 50% பிரிச்சுக்க கூடாது? ஸோ எல்லாமே ஒரு 13 ஏஜுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க நான் சொல்றேன். இந்த டாபிக்கை நான் ஓப்பனா பேச முடியும். ஒரு குழந்தை உருவாக அந்த கருவில் காரணம் தாய் மற்றும் தந்தை, கரெக்டா? இதுல எத்தனை பேருக்கு தெரியும் அந்த அம்மா அந்த குழந்தையை சுமக்கிற கருவி அப்பா தான் 80% டாமினண்டா அந்த குழந்தையோட உள்ள இருக்கிற உருவாக்கத்துக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் காரணம் சொல்லி? இதை ஒத்துக்குவீங்களா மதர்ஸ்? நீங்க முதல்ல இதை ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா மேடம்? எத்தனை மதர்ஸ் ஒத்துக்கல? கை தூக்குங்க. அப்பா தான் காரணங்கிறேன். the reason behind the initial. ரெண்டு பேர் ஒத்துக்கல. இதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஒரு கரு விட்டுருக்கும் போது 9 மாசம் மட்டும் ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அந்த ஆர்கன் பேர் என்ன? கருப்பை எதுவுமே இருக்கு. ஃபீட்டஸ் உயிரோட 9 மாசம் தான் இருக்குமா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்க தான் போகுது. ஒரு பெண்ணோட உடம்புல 9 மாசம் மட்டுமே உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் பேர் என்ன? சூப்பர், கிவ் a round of applause. பிளசண்டா. இந்த பிளசண்டா அப்படின்னு சொல்ல போற அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த பிளசண்டா வந்து 90%, 80 to 90% is built by paternal gene, அப்பாவோட ஜீன் தான். that is the policeman. பிளசண்டா நினைச்சா மட்டும்தான் எந்த ஒரு பிளட் சப்ளை ஆகட்டும், எந்த ஒரு ஹார்மோன் ஆகட்டும், எந்த ஒரு சக்தி ஆகட்டும், அதை வந்து அந்த குழந்தை கொண்டு போக முடியும். பிளசண்டா தடுத்து நிறுத்திட்டா. ஆனா இதே கரு நிக்கலினாவோ இல்ல அபார்ஷன் ஆயிடுச்சுனாவோ அந்த அம்மா தானே போய் சொல்றோம். எஸ், அதே அந்த முட்டை, கரு முட்டை ஒரு விந்தணுவை உள்ள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா 1 மில்லியன், 10 மில்லியன், ஈவன் 100 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் போய் அந்த முட்டை கிட்ட சண்டை போட்டுமே. தான் யாரை செலக்ட் பண்றோனோ அவனை மட்டும்தான் உள்ள விடும் கரு முட்டை. அப்ப யாருக்கிட்ட இருக்கிற அந்த பவர்? அம்மா கிட்ட. சோ இப்போ இந்த ஒரு சயின்ஸ் ரீசன்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க 50-50 அப்பாவும் ஈக்குவல் அம்மாவும் ஈக்குவல்ங்கிறது. இப்ப நான் சயின்ஸோட உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். சோ ஒரு பேரண்டிங்ல எல்லா ப்ளேம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்காரணத்தை கொண்டும் பிரிக்காம 50-50% அப்பாவும் அம்மாவும் எடுத்துக்கணும். அப்படி எந்த வீட்டுல எடுத்துக்கிறோமோ அந்த வீட்டுல மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு நல்ல சமுதாய குழந்தையாக மாறி சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கப்படுது. இதுதான் சயின்ஸுக்கு பின்னாடி இருக்க ரீசன். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி, ஹாப்பியான பேபியை டிசைன் பண்ண முடியுமா? யாராவது பேபி டிசைனிங் ஒரு விஷயம் பண்ண முடியுமா? Can we design our babies before they are formed? Is it possible? இன்னைக்கு எலன் மஸ்க் சொல்றாரு, கருவே இல்லாம நம்மளால வந்து ஒரு குழந்தையை வந்து வளர்த்த முடியும், உருவாக்க முடியும்னு சொல்லி. கடந்த 4.5 வருஷமா பேபியாமா பீடியாட்ரிக் சென்டர்ல நான் இது வரைக்கும் 30 குழந்தைகளை டிசைன் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா கேட்ட மாதிரி, அவங்க அம்மா பிடிச்ச மாதிரி, ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அழகான குழந்தை, மூக்கு முடியோடு இருக்கிற குழந்தை, ஏன் நயன்தார மச்சத்தோட குழந்தை. I can show you the proof. இதுல எந்த மெடிசன் இன்வால்வ் ஆகல, எந்த ப்ரொசீஜர் இன்வால்வ் ஆகல, இதுல எந்த ஃபெர்டிலிட்டி விஷயங்களும் இன்வால்வ் ஆகல. How is it possible? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு கல்யாணம் அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தில், நம்ம பழக்க வழக்கத்துல ஒரு 6 மாசம் அந்த உப்பு மாத்திரத்துல இருந்தோ இல்ல நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ரைட்? கோயிலுக்கு போவோம், ரைட்? நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோவாவது குறைச்சிருப்போம். டயட், பியூட்டிஷியன் சொல்லி நம்மளை மேலும் இயற்கையோட சேர்த்து நம்ம மெருகேற்றிருப்போம். இதோட ரிசல்ட்டா அடுத்த 3வது மாசம், கல்யாணம் முடிஞ்சு 3வது மாசத்துல அந்த குழந்தை அந்த அம்மா வயித்துல உருவாச்சுன்னா that's a well designed baby. இதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கரு முட்டை நல்ல ஃபெர்டைலா 30 நாள்ல தயாராகுது, ஒவ்வொரு சைக்கிளையும் தயாராகுது. அதே ஒரு விந்தணு 72 நாள், அப்ராக்சிமேட்லி 90 நாள்ல தயாராகுது. அப்ப 3 மாசம் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அப்பா ஹெல்த்தியா இருந்தா மட்டும் போதும், அந்த குழந்தைய ஒரு வெல் டிசைன்டு, வெல் ஃபிட் பேபியா நம்மளால டிசைன் பண்ணிட முடியும். இதைத்தான் இப்ப நவீனத்தோட உதவியோட நாங்க பேபி டிசைனிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே குழந்தை பெற்றுக்க தயாரா இல்லை, கரெக்டுங்களா? ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ கூட தள்ளி போட்டுறாங்க. பட் அந்த நேச்சர் அவங்க தள்ளி போடும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இமீடியட்டா கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதை ரீபர்த் பண்றதுக்காக இந்த பேபி டிசைனிங்கை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரி, நீங்க சொல்ற இந்த டிசைனிங்ல என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்டா, அந்த குழந்தையோட ஃபண்டமெண்டல் growth ஆன அவங்களோட 80% பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்மளால ஆல்டர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு செல், ஒரே ஒரு செல் 9 மாசம் கருவா இருக்கும்போது
13 செல்லா மாறி பிரிஞ்சு 3 லேயர்ஸா மாறி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 9 மாசத்துல ஒரு மிகப்பெரிய கருவா உருவாகிதான் அம்மானு பிறந்த அந்த குழந்தை அழுகுது. பெரும்பாலும் அப்பாக்கள் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, அப்பாங்கிற பதவியே எனக்கு அந்த குழந்தை அழுதுக்கு அப்புறம் வாங்கும் போது எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. கிடையாது. அந்த யூபிடி கார்டு பாசிட்டிவ்னு வந்த நாள்ல இருந்து நீங்க அப்பா தான். அந்த யூபிடி கார்டு பாசிட்டிவ்னு அந்த வாந்தி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க அம்மா தான். இதுல நமக்கு கண்ணுக்கே தெரியாம அந்த 20% ஃபண்டமெண்டல் growth நாம எங்க விட்டுறோம்? we are leaving it in the fetal stage itself. டோட்டலாவே உங்க குழந்தைய உங்களால மோல்ட் பண்றது உங்களுக்கு இருக்கிறது 3 பருவங்கள் தான். ஒன்னு கருவுற்றதுல இருந்து பிறக்கிற வரைக்கும் 20%, 0 அதாவது பிறந்த நாள்ல இருந்து 3 வயசு வரைக்கும் நெக்ஸ்ட் 60%, லாஸ்ட் 20% வந்து 3 years to 6 years. முதல் 6 வருஷத்துல என்னவா அந்த குழந்தை உருவாகிறாங்களோ அதுதான் அவங்களோட அடுத்த 60 வருஷ வாழ்க்கை. எல்லாரும் இந்த பழமொழியை மறந்துட மாட்டேங்க. 5 விளையாதது, சத்தமா சொல்லுங்க, 5 விளையாதது 50 விளையாது. வளைக்க ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்சு. எல்லா பேரண்ட்ஸும் பண்ற தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். அந்த குழந்தைய கண்டுக்காம திடீர்னு 10வது எக்ஸாம் வரதுக்கு 2 மாசம் முன்னாடி போய் ஏன்டா நீ ஃபெயில் ஆகுற, ஏன் உன்னால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, அப்பா உனக்கு ஃப்ரெண்டுன்னு தோல் மேல கை போடும், தட்டி விட்டு போட்டு எனக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் போகணும். அதான் இன்னைக்கு நடக்கும். ஏன்னா அந்த 3 வயசு 4 வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போகலையே. வேட்டுக்கிற ஆளுங்க மாதிரி தானே பிஹேவ் பண்ணோம். அவன் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும், தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுவோம். ஏன்னா உழைச்சோம். அந்த குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஒரு சாட்டர்டே சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமையும் குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணல. இன்னைக்குலாம் இருக்கே நம்ம எல்லாத்தையும் கிடைச்ச அந்த போன். அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும், அழுதுட்டு இருக்கும், போன்ல ரொம்ப மும்மரமா ரீல்ஸ் பார்த்து. இதை பார்த்து தான் அந்த குழந்தை கத்துக்குது. சோ நம்ம பண்ணாத இந்த சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 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 சின்ன டெக்னிக்கை நான் சொல்லி கொடுக்குறேன் பேரண்ட்ஸ். அந்த டெக்னிக் தான் 777 ரூல் ஆஃப் பேரண்டிங். இந்த 6 வருஷம் நீங்க சொல்லி கொடுக்க போறது அடுத்த 60 வருஷ வாழ்க்கையா வாழ போறோம். 60க்கு அப்புறம் எல்லாருமே குழந்தைகளா திருப்பி மாறிடுவாங்க. மறதி, போட்டி, பொறாமை எல்லாம் வந்துடும் சொசைட்டில. சோ அந்த 60 வருஷம் வாழ்றதுக்கு 6 வருஷத்துக்கு நீங்க மெயினா பண்ண வேண்டியது 777 பேரண்டிங் ரூல். ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ், முதல் 7 வருஷம் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து கருவுற்றதுல இருந்து 7 வயசு 7வது பர்த்டே வர வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு பேரண்டா இருக்கணும்? அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு பிசிக்கல் பேரண்டா இருக்கணும். மண்ணு பிடிச்சி விளையாடணும், ஓடி பிடிச்சி விளையாடணும், அவங்க கூட பிசிக்கலா அவைலபிளா இருக்கணும். அப்பவே ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போயிடணும். அப்ப அவனோட ஃப்ரெண்டு உனக்கு என்ன வேணாலும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு தருணம் உருவாக்கி கொடுப்பேங்கிறத உங்க செயல்ல காட்டணும். வாய் வழி வார்த்தையில இல்ல. வாய் வழி வார்த்தையில ஒரு 7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு சின்ன எக்ஸசைஸ். காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எழுப்பி விடுறது அம்மாவா இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே சந்தோஷமா தரன்னு எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல அவசர அவசரமா பல்லு விளக்க வச்சு பாத்ரூம் போக வச்சு குளிச்சு குளிக்காம சாப்பிட்டு சாப்பிடாம பஸ் ஏற்றி விட்டுறது. இதென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பண்ணக்கூடாது. அந்த குழந்தைய கொஞ்சி அவன் கூட விளையாண்டு பெட்ல இருந்து அப்படியே ஸ்லோவா எழுப்பி விட்டு பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி பெட்ஷீட் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பெட்ஷீட் ஃபோல்டிங் சொல்லி கொடுத்து அந்த குழந்தையோட பாசமா சில கேம்ஸ் விளையாடணும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை கேட்கணும். நீங்க ஒரு கதை சொல்லணும், அவங்கள ஒரு கதை சொல்ல வைக்கணும். இது 3 வயசுல ஆரம்பிச்சிருச்சுன்னா 4லயோ 5லயோ 10லயோ தான் அவன் ஓபன் அப் பண்ணுவான். அது வரைக்கும் அது ஒரு விளையாட்டு நேரம் தான். ஆனா அந்த 10ல ஓபன் பண்ற மேட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் ஸ்கூல்ல நடந்துச்சு, எனக்கு பிடிக்கல, இது சரியா தவறானு தெரியல, நீங்க சொல்லுங்கன்னு கேட்பான். அப்ப அந்த நேரத்தை 3ல ஆரம்பிச்சு நீங்க 7 வரைக்கும் கொடுத்துருக்கணும். The same for sex education also. You introduce a topic in 3 years, repeat it in 4, repeat it in 5, repeat it in 7. ஏன்னா பிரச்சனைகள் வெவ்வேறே மாறி மாறி தான் வரும். எப்படி அம்மா காலையில பெட்ஷீட் ஃபோல்ட் பண்ண ஹெல்ப் பண்றாங்களோ, பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா டேக் ஓவர் பண்ணுங்க. செடிக்கு தண்ணி ஊத்த கூட்டிட்டு போங்க, கார் கழுவ கூட்டிட்டு போங்க, பைக் கழுவ கூட்டிட்டு போங்க, ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க 3 வயசுல? இன்னைக்கு இருக்கிற 13 கிட்ட நான் கேட்கறேன், 3 வயசுல ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதை நீங்க பண்ணாததான் மேபி இன்னைக்கு அவன் வீண் பிடிக்கிற காரணம். ஐயா என்ன மன்னிச்சுக்கங்க, காலை தொட்டு கும்பிட்டு போகணும் எல்லா குழந்தையும் நீங்க சொன்னீங்க. வார்த்தை பேசாம அடிக்காம இன்னைக்கு எல்லாம் போறாங்க அப்படின்னு கரெக்டா இல்லைங்களா பேரண்ட்ஸ்? நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கறது காலை தொட்டு கும்பிட்டு போறது இல்லை, காலை வாராம இருந்தாலும் சரி. எப்படி 21க்கு அப்புறம் அவன் போத்தான் போறான். சோ அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்க நாம் தான் காரணம். தெரிஞ்சோ தெரியாமலே அவன் கையில செல்போனை கொடுத்தது நாமோ, கண்டுக்காம விட்டது நாமோ. பேரண்டிங்னா என்னன்னே தெரியாது நம்மளோட ஜெனரேஷனுக்கு. நம்ம அப்பா அம்மா பார்த்து பேரண்டிங் கத்துக்கிட்டோம், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து பேரண்டிங் கத்துக்கிட்டோம். இதோட பின்விளைவு என்ன? இதோட பின்விளைவு என்ன? போட்டி பொறாம நம்மளுக்குள்ள டெவலப் பண்ணி வச்சிருக்கிறவங்க. இந்த நாத்தனார் குழந்தையார் சண்டை,
மார்க் ஷீட் கம்பாரிஷன். உடனே போய் என்ன பண்ணுவானா, மார்க் ஷீட் எடுத்து வச்சுட்டு இவன் என்ன மார்க் ஆயிருக்கா, அவன் என்ன மார்க் ஆயிருக்கா, கட்டறதுல அதே ஃபீஸ் தான். அப்ப எப்படி இவனோட இவன் கம்மியா இருக்க முடியும்? இந்த ஒரு கம்பாரிஷன்ல தெரிஞ்சோ தெரியாமலோ பிரஷர் உங்க குழந்தை மேலேயே போடுறீங்க, உங்களுக்கும் நீங்க பிரஷர் எடுத்துக்கிறீங்க. ஆனா உங்க குழந்தையோட தனித்திறமையை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அவனோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன தெரியாது. சோ இதோட ஏஜ் கிரைட்டீரியா என்ன? எப்படி முதல் 7 வருஷம் உங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்டா இருந்து அவங்களோட விளையாண்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூட பிசிக்கலா நீங்க அவைலபிளா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களோட ரெண்டாவது 7 வருஷம் அதாவது 7 to 14 இயர்ஸ் அவங்களோட தனித்திறமையை அவங்களோட கிஃப்டட்னஸ் அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஷியல் பொட்டன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான வயசு தான் 7 to 14. ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்களோட பேரண்டிங்ல இருக்கிற 100% வாய்ப்பு, அதாவது அம்மா 50 அப்பா 50ங்கிற அந்த 100% கர்வம் இந்த 7ஓட முடிஞ்சிருக்கு. 7க்கு அப்புறம் அந்த குழந்தையோட பிரெயின் கல்லு உங்களை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ 7ஓட உங்களோட 100% ஆஃப் பேரண்டிங் கோஷன் இஸ் ஓவர். ஸோ இன் 7 to 14 நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற உரிமையே 50% தான். அதுல அப்பாக்கு 25 அம்மாக்கு 25. அந்த 50 போச்சு. அந்த போன 50 யார்கிட்ட இருக்கு? குழந்தைகிட்ட இருக்கு. தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேண்டாம், எந்த கிளாஸ் நான் போகணும், எந்த கிளாஸ் நான் போக மாட்டேன், எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன, எனக்கு எது வேணும், எனக்கு எது வேண்டாம், எனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணும், மொத்த முடிவும் அவன் தான் எடுப்பான். ஸோ அந்த 50% யாருக்கு போயிடுச்சு? இட்ஸ் கான் டு த சில்ட்ரன். அப்போ பேரண்டிங் அந்த 50% என்ன பண்ணணும்னா, அங்க கையை பிடிச்சிட்டே போனீங்க, கூடயே நடந்தீங்க, இங்க சப்போர்ட் பில்லர்ஸா இருந்து ஹோம்வொர்க் பண்றதுக்கு ஹெல்ப். எந்த கிளாஸ் உங்களுக்கு சரியா வரும், எந்த கிளாஸ் உங்களுக்கு சரியா வராதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டியூஷனோ இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிளாஸ்க்கோ கொண்டு போய் போறது. இப்போ அது எஜுகேஷன்ல ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். மேபி டியூஷன், ஃபோனிக்ஸ், கிராமர், ஹேண்ட் ரைட்டிங்கிறது ஒரு போர்ஷன்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்க கொடுக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ்ல, இதே மாதிரி நீங்க கொடுக்க வேண்டியது கிராஃப்ட், ஆர்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், வோக்கல், இந்த மாதிரி. ஸோ டோட்டலா உங்க குழந்தையோட கிஃப்ட்னஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா 7 இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையோட பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க, 3 டிஃபரெண்ட் எக்ஸ்போஷர்ஸ் நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஒன்னு அகாடமிக்ஸ், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ், இன்னொன்னு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் எனி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆர் சம்திங். இந்த 3ல நீங்க எக்ஸ்போஷர் கொடுத்து எப்படி உங்க குழந்தையோட கிஃப்ட்னஸ் கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி கிளாஸ் போனா ஓகேவா? நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஷட்டிலுக்கு உங்க கூட வந்தா ஓகேவா? இது எப்படி முடிவு எடுப்பீங்க? ஒன்னு வரும், ஒன்னு வராது. என் பையனுக்கு இது வரும், என் பையனுக்கு இது வராது. 2 நாள் போய் 3ஆவது நாள் ஒரு ஸ்விமிங் கிளாஸ் பிடிக்கலன்னு அழுதானா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் பையன் பொக்குன்னு போயிடும், சாப்பிடாம போயிடும்னு சொல்லி அந்த கிளாஸ்ல எடுத்து இன்னொரு கிளாஸ் போடுவீங்க. இன்னும் 2 நாள் போயிட்டு அந்த கிளாஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து எடுத்துருவீங்க, வேற ஒன்று போடுவீங்க. இல்ல உங்களுக்கு போறதுக்கு முறையா இருந்தது, ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குனாலும் 2 நாள் 3 நாள் கழிச்சு அது அவனுக்கே இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அந்த கிளாஸ்ல தான் அவனை தூக்கி வெளியே போடுவீங்க. கரெக்டா? இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம அவங்களோட என்டையர் டிசிஷன்ஸ் நம்மளால மேக் பண்ண முடிஞ்சதா, கிஃப்ட்னஸை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல. அப்ப இந்த 3 டைப் ஆஃப் கிளாஸ்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய எக்ஸ்போஷர் டைம் ரேட் என்னன்னா 90 நாள், 90 days. ப்ளீஸ் நோட் இட் டவுன், 90 days. இந்த 90 நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவனோட சஜஷன் கேட்குறீங்க, அந்த கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுறீங்க. இந்த 90 நாள்ல அந்த குழந்தை அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுனாவோ, இல்ல ஒரு 2-3 நோட்டு தனியா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிட்டாவோ, இல்ல ஒரு 2 பாட்டுக்கு டான்ஸ் தனியா ஆடி காட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சாவோ, அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கூட சேர்த்து விட்டு ஏன் அவங்களோட வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய கெரியராகவும் அவங்களோட வாழ்க்கையாகவே அது மாறி இருக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 90 days நீங்க ஒரு ட்ரையல் பீரியட் கொடுக்கணும். 90 days நடுவில் டேண்ட்ரம்ஸ் வரலாம், போக மாட்டேன் அவன் சொல்லலாம், போற கொண்டு போய் விடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் 90 days விடாம போய் அந்த கிளாஸோட அனலைசேஷன் ரிப்போர்ட்டை நீங்க எடுத்து வச்சு மட்டும்தான் அது உங்க குழந்தைக்கு வருமா வராதாங்கிறது முடிவு பண்ண முடியும் தான் சயின்ஸ் சொல்லுது. எஸ், ஸோ இதை நீங்க மறக்காம இந்த செகண்ட் 7ல, அதாவது 7 to 14 இயர்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இங்க 50% நமக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ரெண்டையும் ஒழுங்கா நம்ம பேரண்டிங் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தது 14 வயசுல இருந்து நீங்க நம்ம அட்டெண்ட் பண்ண போற லேபிள் ஏஜ் 13 to 18. இந்த 14 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் வெறும் 25% தான். 75% அந்த குழந்தையை பார்த்துக்க அந்த குழந்தைக்கு தெரியும். அவங்களோட முடிவுகள் அவங்க தான் எடுப்பாங்க. எந்த கோர்ஸ் எனக்கு வேணும், எந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ண போறேன், எந்த துறையில நான் ஒரு ஜாபுக்கு போக போறேன், இல்ல எந்த துறை எனக்கு வேணும், இது எல்லா முடிவுகளும் எடுக்க போறது அந்த குழந்தை தான். வெறும் 25% பேரண்ட்டுக்கு இங்க ரைட்ஸ் இருக்கு. அதுல 12.25 அப்பா, 12.25 அம்மா. சாரி, 12. இந்த சிச்சுவேஷன்ல அப்பாவும் அம்மாவும் எப்படிப்பட்ட ஒரு பேரண்டா இருக்கணும்? முதல்ல கை பிடிச்சே போனீங்க, பின்னாடியே போனீங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட் பில்லர்ஸா இருந்தீங்க, பாதை அமைச்சு கொடுத்து வேடிக்கை பார்த்தீங்க.
இதுல வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாம உள்ள இன்வால்வே பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் யாராவது கூட்டு ஓடி போயிட்டானா பக்கத்து வீட்டுல வச்சு ஒரு பவாரம். ஏன்னா இங்க நீங்க பண்ண வேண்டியது வந்து இட்ஸ் a vigorous parenting. தப்பான ஒரு செயல் செய்யறானா அவனுக்கு சான்ஸ் கொடுக்காம இமிடியேட்டா கூப்பிட்டு வச்சு வார்னிங் பண்ணிடுங்க. இங்க நீங்க பண்ண வேண்டியது இந்த வார்னிங் டைப் ஆஃப் பேரண்டிங் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் உங்களோட தேர்ட்ல டோட்டலா மாறணும். நம்ம குடும்ப பழக்கம், நம்ம குடும்ப வழக்கத்தை இவன் இந்த 2-7 வருஷத்துல கத்துக்கணும். அப்படி கத்துக்கலனா நீங்க இங்க விகரசிவ் பேரண்டிங்கா தான் இருக்கணும். இங்க பாசம் நேசம்னு நீங்க காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஐ எம் வெரி கிளியர் பேரண்ட்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பேரண்டிங்ல அடிக்கிறதுக்கு யோசிக்க கூடாது, ஓங்கி அப்பிடணும். அதே மாதிரி பாராட்டவும் கொஞ்சவும் யோசிக்க கூடாது, கொஞ்சிடணும். எப்பவுமே ஆஸ் அ பேரண்டிங் கோச் நான் எல்லா பேரண்ட்டையும் சொல்றதுதான், இந்த ஜென்டில் பேரண்டிங் ஆனால் நான் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கெஞ்சி கொஞ்சி எல்லாம் எப்பவுமே எந்த விஷயத்தையும் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் நீங்களும் நானும் அடி வாங்காம இந்த இடத்துல இல்லை. அதே சேம் டைம் அடி மட்டுமே எல்லாத்தையும் உதவியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உதவாது. உங்களை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு போர்ட்ரேஷன் தான் கொண்டு போய் வைக்கும். என்னைக்கா இருந்தாலும் அந்த வெஞ்சன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ண வைக்கும். ஏன்னா முதல்ல ஒரு குழந்தைக்கு பண்ண துரோகம் எப்பன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லா பேரண்ட்டும் அந்த துரோகத்தை பண்ணிருப்பீங்க. முதல்ல இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கா நீங்க பண்ண அந்த துரோகத்தை? யாராவது அந்த பாயிண்ட் சொல்ல முடியுமா? உங்க குழந்தைக்கு நீங்க பண்ண முதல் துரோகம் யாராவது தெரியுமா? 3 வயசுல கூட ப்ரீகேஜி விட்டது. தரம் எடுத்துட்டு போய் அந்த நிகழ்வு ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுதா? அவன் ஒரு சைடு அழுதுருப்பான், இங்க ஒரு சைடு அங்கேயே சிரிச்சு அடிச்சு, நீங்க ஒரு சைடு அழுதுருப்பீங்க. பெரிய பாச போராட்டமா இருந்திருக்கும். அப்பா ஒரு சைடு அழுதுருப்பாரு. அப்புறம் நாமளே தேடிக்கணும். போக சரியாயிடும். 2 நாள் அவனே சரியாயிருவான். அதே மாதிரி அவனும் சரியாயிருப்பான். ஆனா அந்த வடு அவங்ககிட்ட இருந்து மறைஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிருக்காரு. The early trauma created before 6 years வாழ்க்கைக்கு மறையாது. ஏதாவது ஒரு தருணத்துல அவன் ஞாபகம் வந்தே தீரும். ப்ளீஸ் பேரண்ட்ஸ் இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இதே மாதிரி இந்த 3 ஜோன்ல ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்ல கம்பேனியன்ஷிப் 100% பேரண்டிங், செகண்ட் 7 இயர்ஸ்ல அவங்க கூட ஒரு சப்போர்ட்மென்ஷிப் 50% பேரண்டிங், தேர்ட் 7 இயர்ஸ்ல 25% பேரண்டிங் பண்ணி அவங்களோட 21 வயசுல நீங்க ஒரு பேரண்டிங் கைடா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க பேரண்ட்ஸ். தயவு செஞ்சு 21க்கு அப்புறம் உங்க வேலையை பாருங்க. 21க்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அவன் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி 2 தலகாணி சொல்றது சேஃபா லேண்ட் ஆயிட்டு இருக்கான். ஊட்டி வளர்த்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அவன் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டான். 21க்கு மேல தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தோனையும் கடனை நீ கட்டுன்னு வந்து நிப்பா. கல்யாணம் பண்ணி வச்சா போர் அடிச்சிருச்சு, வேற பண்ணி வைக்க. அதுக்கு நாம தான் காரணமா இருப்போம். சோ நல்லா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நாமளாவது பேரண்ட்ஸா பட்டு கப்பல் தான் போத்துறோம். ஆனா இந்த தாத்தா பாட்டி இருக்காங்களே அதுக்கு மேல பூ தூவி விட்டுருப்பாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற இடங்கள்ல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு குதிரையின் கடிவாளம் தான் உங்களுக்கான பேரண்டிங் டூல். எங்க இழுக்கணும் எங்க விடணும்னு தெரியணும். ஓவரா இழுத்தீங்கனாலும் வழி தாங்காம குதிரை ஓடும். ரொம்ப லூஸ் விட்டீங்கனாலும் என்னை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி குதிரை ஓடும். ஆக மொத்த குதிரை ஓடத்தான் போகுது. அதை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்க போறீங்க இந்த 21 வயசுங்கிறத மட்டும் உங்களோட மைண்ட்ல நீங்க வச்சுக்கங்க. 21க்கு மேல தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ நம்மளை கட்டிட்டு வந்த ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா? ஏன்னா அது வரைக்கும் நம்மளை கட்டிட்டு வந்த ஜீவன் அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்திருக்கும். அது ஒரு 20 வருஷம். நம்ம குழந்தைய வளர்த்த ஒரு 21 வருஷம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 20 வருஷம் நம்ம கூட தான் வாழ்ந்தாகணும். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட்ஸும் 40 வருஷம் அதிகபட்ச வாழ்நாள்ல வாழ போறது நாம தான். பட் நம்மளை பார்த்துக்கும் நம்மளை புரிஞ்சுக்கும் நமக்கு டைமே கிடையாது. அதனால 21 வயசுக்கு அப்புறம் உங்க குழந்தைகளை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க பார்க்க போங்க. உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கங்க. அதை வச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்களை நம்பி மட்டும் இருக்காங்க. பார்த்துட்டான சந்தோஷம். ஆனா அது நம்மளோட எதிர்பார்ப்பு கிடையாது. இதுதான் பேரண்டிங்கோட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி சார், இது எல்லாத்தையும் என் வீட்டில் நான் நிகழ்த்தணும்னா நடத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு டே கேலண்டர் பிளான் இருக்கா அப்படின்னா an exclusive டே கேலண்டர் பிளானை நான் உங்களுக்காக இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் டே கேலண்டர்ங்கிறது ஃபுல் டேலாம் உங்க குழந்தைக்கு நீங்க பேரண்டிங் பண்ண வேண்டாங்க. நீங்க பேசுறதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவன் இருக்க போறது இல்ல. நம்ம பேசினாவே நம்மளோட வில்லன் தோற்றத்துல அவன் முன்னாடி இருக்க போறோம். வெறும் 15 மினிட்ஸ் கை தூக்குங்க. எத்தனை பேரண்ட்ஸ்னால 15 நிமிடங்கள் தான் குழந்தை கூட டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ப்ளீஸ் ரைஸ் அப். வெரி குட். அந்த 15 நிமிஷத்துல மூணா அதை பிரிக்க போறேன். 5 5 5 555. அப்படியே நான் சொன்னது 777 ஃபார்முலேஷன். இப்போ நான் சொல்ல போறது 555 ஃபார்முலேஷன். அது வாழ்க்கைக்கு, இது ஒரு நாளைக்கு.
சோ முதல் காலையில 5 நிமிஷம், the first 5 minutes of the day, சார் சொன்ன மாதிரி 5 மணிக்கு 6 மணிக்கு as possible early அவங்க நீங்க எழுப்பி விடணும். அவங்க கூட நீங்க காலையில ஸ்பெண்ட் பண்ற அந்த 5 minutes, அம்மா தனியா அப்பா தனியா ஸ்பெண்ட் பண்ற அந்த 5 minutes ஒரு குவாலிட்டி 5 minutes ஆ இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அங்க எந்த விதமான கலப்படமும் இருக்காது. சோ அந்த நேரத்துல நீங்க ஏதோ ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் பெரிய பொண்ணா இருந்தா அவங்க கூட வந்து காய்கறி வெட்டுறதுக்கோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ ரெடியாக சொல்ற அந்த நேரத்துல அம்மா அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை அங்க பேசுங்க. அப்பா கார் கழுவோ, பைக் கழுவோ, இல்ல வாக்கிங்கோ, இல்ல பெட்டை பாத்துக்கிறக்கோ எதுக்காக கூட கூட்டிட்டு போய் அந்த 5 நிமிஷத்தை நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. செகண்ட் 5 minutes மத்தியான நேரத்துல ஒரு காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் how was your day, உன் டே எப்படி இருந்துச்சு, என் டே எப்படி இருக்கு, இனிமேல் நம்மளோட இந்த ஈவினிங் டே எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனை மட்டும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. So it's the second 5. The last 5 வந்து நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி, பெரும்பாலும் மேபி 13 வயசுக்கு மேல குழந்தைங்கன்னா தனி பெட்ரூம்ல தான் படுப்பாங்க. இட்ஸ் ஓகே. அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் அவங்க படுக்க போக அந்த தருணத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும், ஏன்னா போனை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த ஸ்பேஸை நம்ம தரமாட்டாங்க. இதே சின்ன குழந்தைங்களால ஈஸியா அந்த டைம் நம்ம கதை சொல்ல அவங்கள தட்டி தூங்க வைக்க வந்துடும். பட் இந்த 13 to 16 இருக்காங்கன்னா அவங்க கூட மேண்டேட்டரியா அந்த லாஸ்ட் 5 minutes ஆஃப் த டே பேசி அங்க நீங்க ரொம்ப காஷியஸா கொண்டு போக வேண்டியதுன்னா சப்கான்ஷியஸ் ஒர்க்கப்னு சொல்றோம். இந்த சப்கான்ஷியஸ் ஒர்க்கப்ல அவன் பண்ண இன்னைக்கு நாள்ல இருக்கிற சரி என்ன தவறு என்னங்கிற ஆலோசனையை நீங்க கொடுக்கணும் அந்த அன்னைக்கு நைட். இது உங்க வீட்ல மேண்டேட்டரியா இருக்கணும். இந்த 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 ஃபார்முலாவை நான் சொன்ன 777 ஆகட்டும் 555 ஆகட்டும் எப்படி உங்க வீட்ல பழக்கப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் தான் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணாதான் சோறுன்னு சொல்லுங்க. இதை ஃபாலோ பண்ணாதான் சோறு போடுவேன்னு சொல்லுங்க. வெரி சிம்பிள். ஏன்னா நம் குடும்ப வழக்கம், நம் குடும்ப பழக்கம்ங்கிற ஒண்ணு எத்தனை குடும்பத்துல இருக்கு இன்னைக்கு? ஹிந்துஸா இருந்தா பீஃப் சாப்பிட மாட்டோம். அதே அந்த குழந்தை வெளியே போய் வேற யாராவது எக்ஸ்போஷர் ஆயும் அந்த பீஃபை தொடக்கூடாதுன்னு நினைச்சா அது நம்ம குடும்ப வழக்கம், நம்ம குடும்ப பழக்கத்துல இருக்கு. யாருக்கிட்டையுமே காசு வெளியே இருந்து வாங்க மாட்டோம். இது நம்ம குடும்ப பழக்கமா இருந்தா அது உங்களோட குடும்ப பழக்கம், குடும்ப வழக்கம் சார்ட்ல இருக்கும். இன்னைக்கு நைட்டு நீங்க போய் வீட்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க 2 பேர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்னு நம் குடும்ப வழக்கம், நம் குடும்ப பழக்கம்ங்கிறதுக்கு 10 பாயிண்ட். அதை வீட்டுல தெரியற மாதிரி 10 இடத்துல ஒட்டி வைங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு. இதுதான் நம்ம குடும்பத்தோட பழக்கம், இதுதான் நம்ம குடும்பத்தோட வழக்கம்னு நீங்க ஒரு சார்ட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா சமுதாயத்தோட கலக்கிற இந்த குழந்தை எக்காரணத்தை கொண்டும் வெளி போன மாதிரியே திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு ப்ராமிஸ் ஃபார் தி பேரண்ட்ஸ். அந்த சார்ட்டை ஆத்மார்த்தமா நீங்க 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு டைம் டேபிள் இருக்கோ, எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு கேலண்டர் இருக்கோ, நம்ம வீட்டுல இது வரைக்கும் ஒரு கேலண்டரும் டைம் டேபிள் போட்டிருக்கோமா? இல்ல, நமக்கும் தெரியாது. அதை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம தயாரா இல்ல. அப்ப எப்ப கேஜெட் யூஸ் பண்ணணும், எப்ப கேஜெட் யூஸ் பண்ணக்கூடாது. டைனிங் டேபிள் ரூல், நோ ஃபோன் ஆர் நோ கேஜெட்ஸ் இன் டைனிங் டேபிள். 3 வேளையுமே வீட்டுக்கு வந்து யாராவது சாப்பிடுறீங்க அப்படின்னா டைனிங் டேபிள் உட்கார்ந்தா சாப்பிடணும், சேர்ந்து உட்கார்ந்தா சாப்பிடணும். இந்த மாதிரியான ரூல்ஸ் உங்களோட நம்ம குடும்ப வழக்கம், நம்ம குடும்ப பழக்கத்துல போட்டுக்கலாமே, ஏன் போடல? தொட்டில் பழக்கம் தான் கட்டில் வரை. இந்த தொட்டில் பழக்கத்தை நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை உங்களோட ஃபேமிலியில பின்தொடர்ந்து வரும். இதை நம்ம பண்றது இல்ல. சோ இதை பண்ண ஆரம்பிங்க. இந்த சார்ட்டை போடுங்க. டே கேலண்டர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. மார்னிங் டு நைட் நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய ரொட்டீன்ஸ் என்னங்கறத அந்த கேலண்டர்ல போடுங்க. ஆனா அது தயவு செஞ்சு சண்டே ஒரு லீவ் கொடுத்துருங்க. ஏன்னா நாம எல்லாரும் வேலைக்கு போறோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அது காரணமே என்ன? அந்த கிடைக்கிற சாட்டர்டே சண்டே லீவும், சண்டே லீவும், வருஷத்துல ஒருக்கா கிடைக்கிற 1 மாசம் சம்மர் லீவு தான். அப்ப கண்டிப்பா நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் ஒரு பிரேக் வேணும், ஒரு கிரெடிட் வேணும். சோ உங்களோட 6 நாளுக்கு ஒரு கேலண்டர் போட்டுட்டு 7வது நாள் அதுக்கு லீவ் விட்டுருங்க. நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ். எப்ப வேணாலும் தூங்கலாம், எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம், ஆன் தி சண்டேஸ் ஆர் ஆன் தி சாட்டர்டேஸ். மீதி 5 நாளுக்கும் கண்டிப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கணும். இதுக்கு தயவு செஞ்சு கத்தாதீங்க, திட்டாதீங்க. அவனுக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை கட் பண்ணிருங்க, கொடுக்காதீங்க. அழுது அடம் பிடிச்சாலும் தைரியமா நில்லுங்க. சாப்பிடாம ஒரு நாள் அழுது புறறானா, பிரச்சனை கிரியேட் பண்றானா, வார்த்தை விடுறானா, தயவு செஞ்சு ரியாக்டே பண்ணாதீங்க. பாருங்க, கூலா சிரிச்சுக்கிட்டே போயிருக்கு. அந்த சகிப்புத்தன்மை என்னைக்கு உங்களுக்கு வந்துச்சு உங்க குழந்தை தானாமா. நீங்க எமோஷன் ஆகுறீங்க பாத்தீங்களா, அப்பாவுக்கு தெரியாம இதை கொடுத்துட்டுலாம் பாவம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு வேறாக நினைக்குது. என்னைக்கு நீங்க தைரியமா ஒரு நாள் ஆனாலும் அவன் அழுகட்டும் பரவாயில்ல, இதான் ரூல்ஸ், இதான் ரெகுலேஷன்ஸ்ங்கிறதுல ஸ்ட்ராங்கா நீங்க நிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க குடும்பம் மாறுறத, உங்க குழந்தை மாறுறத உங்க கண்ணால நீங்க பார்க்க முடியும். எஸ், இதுக்கு தயாரா? நீங்களா தயாரா இல்லையா? எனக்கு தெரியும் உங்களுக்கு முன்னாடி நான் வில்லனா தான் இருப்பேன்னு சொல்லி. நான் ஏன் இந்த கதையை சொல்றேன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் அந்த குழந்தைக்கு புரியும்.
ஒரு சின்ன குட்டி கதை. லாஸ்டா ஒரு மேடையில் நான் சொன்னேன், ஐயா அதை கேட்டுட்டதுனால அந்த கதையை நான் சொல்றேன். 1994 பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் சமுதாயத்துல திருப்பூர்ல இருந்து ஒரு 6.5 மாசம் குறப்பிரசவமா இருந்து பிரசவ வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்கிற திருப்பூர் மண்ணோட ஒரு கதை தான். ஸோ ஒரு 1994 ஒரு அம்மா 6.5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. ரொம்ப வீக்கான ஒரு மதர், ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப வீக்கான ஒரு மதர். கஷ்டப்பட்டு தான் இந்த 6.5 மாசம் வரைக்கும் பயங்கரமான வாந்தி, பயங்கரமான உடல் உழைப்பு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி தான் 6.5 மாசம் வரைக்காவது இந்த கருவை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த கரு வந்து ஒரு சின்ன யூட்ரஸ் ப்ராப்ளம்னால வந்து இமீடியட்டா டெலிவரி ஆகிற மாதிரியான ஒரு பெயின் சுச்சுவேஷனும் ஸ்டேஜஸும் அந்த அம்மாவுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ அவசரமாக திருப்பூர்ல இருந்து கூட்டிட்டு கோயம்புத்தூருக்கு ஆஷாராவ் ஹாஸ்பிட்டல், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஷாராவ் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அந்த டைம்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே கூட்டிட்டு போய் டெலிவரிக்கு இமீடியட்டா ப்ராசஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆசெல்லாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, பேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ஆகிருங்கிறாங்க. பட் ஆனால் அந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயம். ஏன்னா வெறும் 6.5 மாசம் தான் ஆகுது. அப்ராக்சிமேட்டா ஸ்கேன் பிரகாரம் அந்த பேபியோட வெயிட் வந்து ஒரு 700 இருக்கலாம், இல்லை 600 இருக்கலாங்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு ப்ராப்பரான என்ஐசியூ செட்டப் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பேபி பிறக்கிறதுக்கு கன்சர்ன் லெட்டர் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அந்த கன்சர்ன் லெட்டர்ல வந்து உங்க குழந்தை மற்றும் மனைவியோட உயிருக்கு எந்த ஆபத்து வேணாலும் ஏற்படலாம், கையெழுத்து போடுங்கிறாங்க. வேற வழியே இல்லாம அந்த சுச்சுவேஷன்ல அந்த அப்பா கையெழுத்து போடுறாரு. கண்ணீரோட உள்ள போன அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஷாக்கிங் நியூஸ், பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட வெயிட் வந்து 650 கிராம். 650 கிராம் அந்த குழந்தையை காப்பாற்றுறது 1994 இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த அம்மா அந்த அப்பாவோட விடாமுயற்சியோடையும் பிரேயர்ஸோடையும் ஒரு சின்ன மீன் தொட்டி எடுத்து அந்த மீன் தொட்டிக்குள்ள கொஞ்சம் காட்டனை ஸ்டஃப் பண்ணி அந்த குழந்தைய அதில் படுக்க வச்சு மேல புஷ்னு ஆக்சிஜன் அடிக்கிறாங்க. மேல ஒரு குண்டு பல்பு, இது வாமரா யூஸ் ஆயிருக்கு. அந்த ஆக்சிஜன் சப்ளை மேல இருந்து வந்தது குழந்தைக்கான ஒரு ஆக்சிஜன் போறதுக்கான ஒரு பேரா சப்போர்ட்டா இருந்திருக்கு. ட்ரிப்ஸ் போடுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீடு கிடையாது. அந்த பேபிக்கு பேசிக் ஃபார்முலா ஃபீடை வச்சும் ட்ரிப்ஸை வச்சுமே தான் ஓட்டி கொண்டு வராங்க. 2.5 மாசம் 3 மாசம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய என்ஐசியூல இருந்து அந்த அம்மா டெய்லியும் தவமா இருந்து காப்பாற்றி வெளியே எடுக்கிறாங்க. அப்படி கருதுன்னு குட்டியா இருந்த அந்த குழந்தை வீட்டுக்கு போய் ஒரு 3 மாசத்துலேயே கம்ப்ளீட் டிரான்சிஷன். நல்லா ஃபர்ஸ்ட் செக்அப் டாக்டர் கிட்ட வரும்போதே நல்லா புஷ்டிக்கா குபுக்குன்னு வருது. நல்லா பாலை குடிச்சு அந்த அம்மாவோட டெய்லி எஃபர்ட், கம்ப்ளீட் எஃபர்ட் அந்த குழந்தைய அந்த உருவாக்கத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நடக்கும்போது டிலே, பேசும்போது டிலே. இதெல்லாம் எதுக்கான காரணமா இருக்கும் அப்படிங்கிற அன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் நிலைமையில அந்த அம்மாவுக்கு சொல்லக்கு யாருமே இல்லை. 9 மாசத்துல இருந்து 11 மாசத்துக்குள்ளே இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களாம் நடந்துடுறாங்க. 1.5 வயசு 1.25 வயசுக்கெல்லாம் டிலே இருக்கிற குழந்தைங்க தான் நடப்பாங்க. பேச்சும் அதே மாதிரி அம்மா அப்பாங்கிற பேச்சு 1 வயசுல டெவலப் ஆயிரும். 3 வயசுல மனநிலை இல்லாம தெளிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை கன்ஃபியூஷன் ஸ்ட்ரகிள் பாயிண்ட்ஸ் டெவலப் ஆன இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சந்தோஷமா கொண்டு போய் ப்ரீகேஜில போடலாமே சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி ப்ரீகேஜில கொண்டு போய் போட்டா ப்ரீகேஜிலேயே கையெழுத்து டீச்சர்ஸ் எல்லாம் கும்பிடுறாங்க. இந்த குழந்தைய என்னால தயவு செஞ்சு வச்சுக்க முடியாது, அட்டுக்குடியை தாங்க முடியல, குறும்பு பயங்கரமா இருக்கு, நீங்க வேற ஏதாவது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருங்க சொல்லி பேரண்ட்டுக்கு ஷாக். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்தி ப்ரீகேஜி கொண்டு வந்து விட்டாலும் முதல் எடுத்தோமே அந்த மேடம் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சரி எல்கேஜி ஸ்கூல் மாத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல இதே பிரச்சனை. சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேற ஒரு ஸ்கூல் மாத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல இதே பிரச்சனை. வெரி ரெப்யூட்டட் ஸ்கூல் இன் திருப்பூர். அந்த ஸ்கூல்ல இதே பிரச்சனை. எப்படியும் தத்தி தடுமாறி அவங்கள வந்து கெஞ்சி கூத்தாடி 2 வருஷம் அந்த ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க. ஆனா அப்ப அவங்க போய் பார்க்காத டாக்டர் கிடையாது, கிடைக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, எல்லாத்தையும் போய் பார்க்கறாங்க. பட் யாருமே வந்து அந்த குழந்தைக்கு என்ன இருக்குங்கிற எக்ஸாக்ட் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல. சில பேர் ஆட்டிசம்னு சொன்னாங்க, சில பேர் டிஸ்லெக்ஸியான்னு சொன்னாங்க, சில பேர் ஏடிஹெச்டின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அன்னைக்கு எங்க அப்பா அம்மாக்கு தெரியும், அன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மாக்கு தெரியும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆட்டிசமா இருக்குமா இல்ல ஏடிஹெச்டியா இருக்குமா இல்ல ஸ்பீச் டிலேவா இருக்குமா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷனோட இருந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு 2வது 3வதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து ஹாஸ்டல் போய் படிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்க வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் பேரண்ட்டுக்கு வருது. ஏன்னா சொந்தக்காரங்கள்ல இருந்து யாருக்கிட்ட கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே அந்த குழந்தையை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபால்ட்டான குழந்தையா தான் சொல்றாங்க. தனியா ஒரு பிளாக் ஷீப்பா தான் தெரியுது. ஏன்னா பிரச்சனை அந்த அப்பா அம்மாக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது புரியல.
சரி கொண்டு போய் ஹாஸ்டல்ல போட்டாவது அந்த குழந்தை சரியாயிருமேன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு போய் ஹாஸ்டல்ல போட்டாங்க. அது ஒரு சிபிஎஸ்சி ஹாஸ்டல். அந்த குழந்தைனால சிபிஎஸ்சி கோப்ப பண்ண முடியல. மெட்ரிக்கே அந்த குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும்போது சிபிஎஸ்சி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, கோப்ப பண்ண முடியல. அங்கேயும் அடம் முடிச்சது, அங்கேயும் பிரச்சனை பண்ணுது. அங்க மேட்டுப்பாளையம் போன பேரண்ட் அப்படியே ஊட்டி போயிடுறாங்க. ஊட்டி கொண்டு போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல கொண்டு அந்த குழந்தைய போட்டு அங்கேயாவது ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் வருமான்னு கேட்டா அங்க ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தை டெவலப் பண்ணிக்கிச்சு. ஹார்ஸ் ரைடிங்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு பிடிச்சது. அதுல அந்த குழந்தை டெய்லியுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அகாடமிக்ஸ்ல கோட்டை விட்டுச்சு. அகாடமிக்ஸ்ல கோட்டை விட்டனால அந்த ஸ்கூல்காரங்க என்ன சொல்றாங்க, வெறும் ஸ்போர்ட்ஸும் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மட்டும் குட்டா இருந்தா பத்தாது, அட்லீஸ்ட் பேசிக் பாஸ் மார்க்கா அந்த குழந்தை வாங்கணும், எங்கனால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வருஷம் அந்த குழந்தைய ஸ்கூல் மாத்தி கடைசியில 9வது 10வது வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா, பாஸ் ஆனா போதும், மான மரியாதையை கெடுத்துற வேணாம்னு கொண்டு போய் வித்யா விகாஸ் வெற்றி விகாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நாமக்கல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. அந்த தருணத்துல சேர்த்து விடும்போது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அவங்க அப்பாவோட ஒரு நண்பர்கிட்ட அந்த குழந்தை அழுகுது. அந்த அப்பா அழுகுறாரு. அந்த குழந்தை அதை விட்னஸ் பண்ணுது. அப்பா அழுகுறத, அப்பாவோட நண்பர்கிட்ட அப்பா அழுகுறத அந்த குழந்தை விட்னஸ் பண்ணுது. அந்த குழந்தை கூட ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு, இவன் ஃபெயில் ஆயிடுவான் இருக்குது, 9th 10th இவன் ஃபெயில் ஆகலைன்னா எனக்கு வாழ்க்கை என்ன ஆகும், இவன் மொத்தம் வீணா போயிடுவான் இருக்குது, என்ன பண்ணியுமே இவனை வந்து என்னால் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற அந்த தருணத்தை அந்த குழந்தை பார்த்து என்ன மாற்றம் அந்த குழந்தையோட உடம்புல வந்துச்சு இல்லை மைண்ட்ல வந்துச்சுன்னு தெரியல. அந்த 9th ஸ்டாண்டர்ட்ல அன்னைக்கு இருக்கிற ஒரு கல்ச்சர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். யார் வந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்கள தான் தூக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடுவாங்க. அங்கதான் பெரிய பெரிய டீச்சர்ஸ், நம்பர் 1 டீச்சர்ஸ் எல்லாம் அங்கதான் கிளாஸ் எடுப்பாங்க. மீதி அப்படியே ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் போக போக சப்ஸ்டிடியூட் டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தை அப்படியே அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த 25 பேர்த்துல ஒண்ணா 25வது ஆளா அந்த கிளாஸ்ல போந்து எப்படியோ 10th 464 மார்க் வாங்கிருச்சுங்க. 464 மார்க் வாங்கின அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். மக்களே ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் சாதிக்க முடியாதுன்னு நினைச்ச குழந்தை 464 மார்க். அங்க வந்து கூட்டமா பிளேட்டை வச்சு சாப்பிட்டு மூட்டை பூச்சி கடி வாங்கி பண்ணாத கஷ்டம் எல்லாம் பட்டு இவ்வளவு மார்க் வாங்கியாச்சு. வாங்கினோடனே திருப்பி குசு மடக்கச்சா இல்ல, என்னைய வேற ஒரு ஸ்கூல்ல போடுன்னு சொல்லி வேற ஒரு ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டி வார பீஸா போடுற மாதிரி ஏசி கேம்பஸ்ல கொண்டு அவங்க அப்பாவும் தான் வாங்கிட்டானே மார்க்கு பாவன்னு பார்த்து திரும்பி போட அங்க 2 வருஷம் மண்ணக்கவ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும்போது வந்த மார்க் 811. உள்ள போகும்போது டாப்பரா போன அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லிருச்சு, அகாடமிக் ஃபீஸே வேண்டாம், 2 வருஷம் உங்க குழந்தை ஃப்ரீ ஃபீஸ்ல படிக்கட்டும், காசே கட்டாதீங்கன்னு சொன்ன அந்த குழந்தைய கடைசி குழந்தையா 811 மார்க் வாங்கி 12வது வந்து வெளியே அனுப்புறாங்க. அப்போ ஒரு சாபத்தையும் கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. முன்னால என்னைக்குமே உங்க அப்பா அம்மாக்கு கேடுதான், காசு நிறைய வச்சிருந்தாங்கன்னா கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து உனக்கு வேணுங்கிற ஏதாவது ஒரு ஆர்ட் சீட்டை வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தை கவனிச்சா இல்ல, உங்கள்கிட்ட தான் காசு இருக்குல்ல, கொண்டு போய் மெடிக்கல் சீட் வாங்கு, நானா டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா எவ்வளவோ கத்தி பார்த்தாரு, கதறி பார்த்தாரு, தொழில் இருக்கு, நீ ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி வாங்கிட்டு வந்து தொழில் பண்ண வந்துரு, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத, மத்த வாழ்க்கையில விளையாடாதன்னு சொல்லி கெஞ்சி பார்த்தாரு. நான் சாப்பிட முடியாது, நான் இனி யாரையும் பார்க்கறதுக்கு தயாரா இல்ல, நான் யாரு கூடயும் பேசுறதுக்கு தயாரா இல்ல, எனக்கு என்னைக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குதோ அன்னைக்கு தான் ரூம் விட்டு வெளியே வருவேன்னு சொல்லி ரூம் சாத்திச்சான். இந்த அளவு கட்டுமணியம் பண்ண அந்த குழந்தைய வேற வழியே இல்லைன்னு சொல்லி அப்பா காசை கேஸ் கொடுத்து டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி சீட்டு வாங்கி கொடுத்த அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் இயர் கம்மன் இருக்குமா, கம்மன் இருக்குல்ல. கார் என்ன, கூத்தடிக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் மாசத்திலே சஸ்பெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அனாட்டமில ஃபெயில், பயோகெமிஸ்ட்ரியில ஃபெயில். இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் கல்ச்சர்ல இருக்கிற விஷயம் இல்லாம அன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் கல்ச்சர்ல எந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டா 6 மாசம் பிரேக் பேட்ச்னு ஒரு விஷயம் இருக்கும். நார்மலா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட படிக்க முடியாது, 6 மாசம் தூக்கி பிரேக் பேட்ச்ல போட்டுருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தையை தள்ளி விடும் போது மீதி அவன் கூட இருந்த ஒரு 150 பேர்